குளோபலா இவ்வளவு பேர் வராங்கன்னு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லிப்பேன். பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப் அந்த தேடல் நமக்குள்ளதான் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்டும் அடைய முடியும். பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட ஞானத்தமிழ் ஜூம் செஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க பேர் வந்து ஜோதிலட்சுமி. அவங்க வந்து சென்னையில மந்தவெளியில வசிக்கிறாங்க. அவங்களோட ஹிஸ்டரியை என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. 18 வருஷமா யோகால வந்து அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். 18 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட யோக பயிற்சியை அவங்க கத்துக்கிட்டு சிவானந்தா லைனேஜ் வழியா அவங்க யோக பயிற்சியை கத்துக்கிட்டு அதுல மட்டும் நிக்காம அடுத்தடுத்து பிராணாயாமா, கும்பக தெரப்பி, சித்தா, முத்ரா விஞ்ஞானம், அந்த மாதிரி பல கலைகளை கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல எக்ஸ்பர்ட்டாவும் இருக்காங்க, அதை சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோடது இதுல மட்டும் முடியல, இந்திய பாரம்பரிய கலைகள்ல வந்து அந்த மெய்ப்படம் அண்ட் கரலக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதையும் கத்துட்டு இருக்காங்க 2 வருஷமா. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இசை ரொம்ப பிடிச்ச விஷயம். அது இல்லாம ரொம்ப அழகா ஆர்ட் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க, டிராயிங் நல்லா பண்ணுவாங்க, மண்டலா ஆர்ட், பென்சில் ஆர்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்க நடந்தது அப்படின்னா, பிரதீப் சரோட டிஓடி செஷன்ல டேர்னிங் பாயிண்ட் நடந்தது. இந்த எல்லாமே அந்த 18 இயர்ஸா தன்னை உணரும் பாதையில இருந்ததுல ஒரு வைரம் மாதிரி அவங்களுக்கு கிடைச்சது வந்து இந்த டிஓடின்னு சொல்லலாம். டிஓடியில இந்த ரிட்ரீட் வந்து அட்டன் பண்ணும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கா. ஸோ அந்த ரிட்ரீட் சமீப காலமா கலந்துக்கிட்டவங்க அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அவங்கள வரவேற்கலாம், அவங்களோட அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜோதிலட்சுமி மேம் வணக்கம். உங்களோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பிஇஹெச்எஃப் ஞான தமிழ்ல என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பிரதீப் சார் சொல்ற மாதிரி சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சத்சங்கத்துல ஒரு உருப்படியான விஷயமா, ஒரு சத் விஷயமா நம்ம ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் எல்லாருக்கும். இன்னொருத்தர நம்ம லைஃப்ல எவ்வளவு பேரை நம்ம இன்ஸ்பயர் பண்றோமோ நல்ல விஷயங்கள்ல, அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய நற்காரியம் இருக்கிறது. அவனுடைய ஒரு ஆழ்ந்த ஆணித்தரமான ஒரு செய்தி எப்பவுமே அவன் சொல்லக்கூடியது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த ரெட்ரீட்டை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான், ஏன்னா இந்த ரெட்ரீட்டுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, போன வருஷம் மார்ச் மாசம் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு லிங்க் அனுப்பி வச்சாங்க. மேம் இதை கேட்டு பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தப்போ நான் இதேச்சியா அவரோட ஸ்பீச் ஒன்று கேட்டேன். இப்ப எக்ஸாக்டா அது என்ன ஸ்பீச்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அந்த ஒரு 20 நிமிஷத்தோடைய அவருடைய பேச்சு வந்து எனக்கு பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது தியானத்தை பத்தி ஒரு சயின்டிபிக்கா சொல்லி ரொம்ப சிம்பிளா, இப்ப நான் ஒரு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காங்க, இல்ல நீங்களே யாரோ ஒருத்தர் புதுசா வராங்க என்கிட்ட நான் தியானம் பத்தி பேசணும் அப்படின்னா அதை ரொம்ப அழகா எளிமையா சிம்பிளா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எளிமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அவர் சொன்னார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆழமா மனசுல பதிஞ்சது. சரி இவரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நான் தேடினேன். அப்ப நிறைய வீடியோஸ் வந்தது. சரி இவ்வளவு சொல்றாரு, இவர் எப்படி மீட் பண்ணலாம் என்னன்னு அப்படி நான் பார்க்கும்போதுதான் யூடியூப்ல ஒரு லிங்க் கிடைச்சது. அந்த லிங்க் மூலமா நான் அந்த சண்டேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா நான் எவ்ரி சண்டே வந்து நான் சத்யசாய் பாபாவோட பஜன் நான் மிஸ் பண்ண மாட்டேன், போயிடுவேன் நான். பட் அவரோட மெடிடேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சண்டே பஜனையே நான் விட்டேன். ஏன்னா எனக்கு அந்த தியானத்துல அந்த உட்காரும் பொழுது எனக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு. ஸோ அந்த 5 to 6 PM அந்த சாரோட மெடிடேஷன் செஷன் நான் மிஸ் பண்ணது இன்னி வரைக்கும். நான் இன்ஃபேக்ட் பஜன்ஸ்க்கு போறதே எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஏன் நீ சுந்தரம் மறந்துலையா வரலையான்னு எனக்கு கேட்பாங்க. பட் எனக்கு அதை விட இதுல அந்த லைஃப் அதுவும் சத்சங்கம் ஒரு குரூப்பா மெடிடேஷன் பண்ணும்போது அங்கேயுமே நம்ம பார்த்தோம்னா, ஈவன் தோ இட் இஸ் ஆன்லைன்ல தான் பண்றோம், இருந்தா கூட இவ்வளவு பேர் இருக்காங்களே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த சத்சங்கத்துடைய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே. எதுவுமே ஒரு கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனைகள் சேர்ந்து பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மோட்டிவேஷன், என்கரேஜிங், இதுதான் நான் நிறைய பார்த்தேன். குளோபலா இவ்வளவு பேர் வராங்கன்னு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அதை முடிஞ்சு அவர் பேசக்கூடிய விஷயங்கள், கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணிட்டு, என்னுடைய அதிர்ஷ்டம் நான் மார்ச் மாசம் தான் இதை பார்த்தேன், ஏப்ரல்ல தான் அந்த மெடிடேஷன் ஆரம்பிச்சேன். ஐ திங்க் மே இதுல டீச்சர் செஷன் சொன்ன டக்குன்னு நான் அதுல ஜாயின் பண்ணேன். அதுதான் எனக்கு வந்து ஐ திங்க் இத்தனை வருஷத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் நான் சொல்லிப்பேன். டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சதுலேன்னா அவர் எங்களை படிப்படியா வந்து ப்ரிப்பேர் பண்ணாருன்னு நான் சொல்வேன் இந்த ரிட்ரீட்டுக்கு. ஏன்னா டக்குன்னு எடுத்த உடனே ஒரு ரிட்ரீட்டுக்கு நாங்க போகணும், ஒரு சைலன்ஸ் ரிட்ரீட்டுக்கு போகணும் அப்படின்னாக்க அது எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மேபி கஷ்டமா இருந்திருக்கலாம்.
ஆனா இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்ல எங்களுக்கு ஒரு 6 மாசம் பயிற்சி. அதாவது ஸ்கூல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் சிலபஸ் இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் இருக்கும். அதை விட சிறப்பா இந்த 6 மாசத்துல, அதுவும் இது ஆன்லைன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 200 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் அதுல வந்து அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி கழிச்சு ஐ திங்க் ஒரு 120 people must have been there. அதுல வந்து சிஸ்டம், இந்த வாரம் இந்த அசைன்மெண்ட், ஒரு டாபிக், அது எக்ஸ்பிளனேஷன், 2 hours கிளாஸஸ் ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் நடக்கும். என்ன வேணா நடக்கட்டும், 75% அட்டெண்டன்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த கிளாஸை மிஸ் பண்ண கூடாது, அவரோட செஷனை மிஸ் பண்ண கூடாதுன்னு ரொம்ப வைராக்கியத்தோட இந்த என்ன வேணா வரட்டும், எப்படியாவது ஒரு சாக்கு சொல்லி அந்த டயத்தை நான் மிஸ் பண்ணாம வந்து அந்த 7 மணிக்கு ஆரம்பிக்கும் கிளாஸ். 7 மணிக்கு காமிச்சு சில சமயம் 9 கூட இந்த இயர்போனை போட்டுட்டா வீடியோ வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் சார். ஸோ வந்து அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரதிஜை மாதிரி நாங்க எடுத்துட்டு அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம். அதோடைய அந்த சிஸ்டம், அந்த அசைன்மெண்ட்ஸ், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் கொடுத்தது, மௌனம் ப்ராக்டிஸ் பண்றது, ஹைபிரிட் மௌனம் ப்ராக்டிஸ் பண்றது, டீடாக்ஸ் டயட் பண்றது, அந்த மாதிரி ஜேர்னலிங். அதுல ரொம்ப முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஜேர்னலிங். இன்ஃபேக்ட் சார் வந்து ஜேர்னலிங் சொல்லி எங்களுக்கு ஆரம்பிச்சப்ப வந்து நான் அந்த சில நாளைக்கு விட்டுடுவேன், விளையாட்டா சரி நாளைக்கு எழுதிக்கலாம், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் அவர் ஜேர்னலிங்க்குன்னு ஒரு அசைன்மெண்ட் வச்சார், அப்பதான் ஒரு பிடி படிச்சார். சோ நீங்க வந்து இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸை வந்து லைட்டாவே எடுத்துக்க முடியாது. நம்ம நிஜமாவே, நான் உண்மையாவே ஒரு டீச்சரா நான் போறேனோ போலியோ, அது ரெண்டாவது விஷயம். பட் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு விஷயத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க, இப்ப நீங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த ஞானத்தமிழ்ல வந்து சேர்ந்திருக்கீங்க, ஞானத்தமிழ்ல தினம் அட்டென்ட் பண்றீங்க, இது ஒரு கமிட்மெண்ட். நம்ம இதை விடக்கூடாது, இதுக்கு ஒரு ருச்சி வரும். அதே மாதிரிதான் அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு கமிட்மெண்டோட நாங்க உள்ள நுழைஞ்சப்போ, நான் இதுல சர்டிபிகேட் வாங்க போறேன் வாங்கல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா எனக்குள்ள ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், இதை நான் சரியா பண்ணணும், 100க்கு 100 இதுல கமிட்மெண்டோட நான் பண்ணணும், என்ன நான் உயர்த்திக்கிறேன். சார் சொல்ற மாதிரி அது பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப். என்னுடைய இன்டெகிரிட்டி, அதாவது ஒருமைப்பாடு, என்னுடைய வாய்மை, என்னுடைய நேர்மை, என்னுடைய ஒழுக்கம், அது என்ன வேணா இருக்கு, இன்டெகிரிட்டி ஆனஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய அந்த குவாலிட்டிஸை நான் உயர்த்திக்கிறேன். அப்போ என்ன, நான் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு லேடியா நான் மாறுறேன். இதுதான் நமக்கு வேணுமே தவிர, அந்த கமிட்மெண்ட்டை அவர் கொண்டு வர வச்சார். இந்த 6 மாசம் அவர் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நாங்க ப்ராக்டிஸ் பண்ண இந்த ரெட்ரீட், இதுதான் நான் முதல்ல நான் போன ஒரு ரெட்ரீட். இதுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தாக்க, மதியம் சொன்ன மாதிரி ஸ்கூல் டேஸ்ல, இன்ஃபேக்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எங்களுக்கு இந்த பாரதிய வந்து ஒரு மைனர் ஒரு சென்னையில் ஒரு ஸ்கூல் உண்டு. அந்த காலத்துல யோகா வந்து நான் சொல்றது அபவுட் 70s, லேட் 70s. யோகாங்கிறது கிருஷ்ணமாச்சாரியாங்கிறவர் தான் ரொம்ப பெரிய வெரி ஃபேமஸ் யோகா டீச்சர். இஸ் நோ மோர் நவ். அவர் 100 வருஷம் இருக்கார். இன்ஃபேக்ட் மந்தவள்ளி மயிலாப்பூர்ல அவருடைய ஸ்கூல் இருக்கு. அவர் கிட்டக்க போய் கத்துக்கணும் அப்படின்னா அது பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபாதர் அண்ட் சிஸ்டர் 2 பேருமே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்ப யோகா இருந்தது, பட் எங்களுக்கு தினமும் ஸ்கூல்ல ப்ராக்டிஸ் உண்டு. அப்பெல்லாம் கூட நான் யோகாவை பெருசா நினைச்சதே கிடையாது. பட் எனக்கு வந்து 7th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த வீசிங் மாதிரி வரும். அப்போ அது வந்து என்ன காரணத்தினால வந்ததுங்கிறது எனக்கு பிற்பாடுதான் அது தெரியும். பட் அப்ப வந்து நினைச்சது, இந்த சென்னையில வந்து மார்கழி மாசம் தை மாசம் எல்லாம் வந்து சிறு சிறு இருக்கும், வாசல்ல போய் கோலம் போடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ போட்டி போட்டுருந்தாங்களா, ரோட்ல கோலம் போட்டா அடுத்த நாள் வீசிங் வரும். இப்படிதான் இருக்கு. அது கரெக்டா எக்ஸாம்ஸ் போது ஹாஃப் இயர்லி ஆனுவல்க்குலாம் இந்த வீசிங் வந்துடும். இப்படியே தான் ஒரு 4-5 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். பட் 11th ஸ்டாண்டர்ட்ல நான் வந்து மயிலாப்பூர்ல நாங்க அடையாறு ஒரு இடத்துல வீடு மாறிப்போ அங்க எனக்கு யோகா ரீஇன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அப்ப அந்த சமயம் நான் யோகா ஆரம்பிக்கும் போது இந்த வீசிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையே என் லைஃப்ல இருந்து போச்சு. ஸோ தட் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு புரிதல் வந்தது அப்பதான். ஸோ யோகாங்கிறது சும்மா இல்ல, நமக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கிறது. அதே மாதிரி இது மாத்திரம் இல்லாத எனக்குள்ள இருந்த ஒரு பயம். நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக், கொஞ்சம் ரொம்பவே வீக் தான். அப்ப ஸ்கூல்ல வந்து மேக்ஸ்ல 100 வாங்கணும், சிபிஎஸ்சினாக்க சயின்ஸ் மேக்ஸ்ல யூ ஷுட் டூ வெல் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபியர், எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம்னா ஒரு ஃபியர். ஸோ இந்த ஃபியர், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் ஆட்டிடியூட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு மாறிது இந்த 11th and 12th. அப்பதான் நான் உணர்ந்தேன் காலேஜ் போகும்போது என்னுடைய நேச்சர் மாறிது. இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன், தைரியமா நான் பேசுறேன் இந்த ஒரு ஃபோரம்ல அப்படின்னாக்க, all credit goes to yoga because that gave me எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை. என்னுடைய ஆற்றல்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சது, என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், நிறைய கத்துக்கணுங்கிற அந்த ஆசை, இதெல்லாம் நான் நிறைய கத்துக்கணும். எதுவா இருந்தாலும் போய் ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாத்துக்குமே ஆர்ட்டா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், அது எது வேணா இருக்கட்டும், ஒரு கிராஃப்ட் விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் விஷயத்துல எனக்கு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அப்படி போக ஆரம்பிச்சேன். இப்படிதான் என் வாழ்க்கையில யோகா வந்தது. அந்த ஒரு
யோகா பிராக்டிஸ் பண்ண பண்ண தென் அது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ஆழ் மனசுல போகும் ஒரு தேடல். அது என்னவோ ஒரு தேடல் வந்து அது என்னன்னு எனக்கு தெரியல ரொம்ப வருஷம். பட் லைஃப்ல நமக்கு கல்யாணம் ஆகும்போது அதுக்கப்புறம் எல்லாம் சேஞ்சஸ் வரும் இல்லையா. ஸோ நிறைய சேலஞ்சஸ் வரும். சேலஞ்சஸ் இல்லைன்னா நம்ம லைஃப்ல வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ அப்படி வரும்பொழுது யோகாவை நிறைய இடத்துல படிச்சேன். நான் படிச்சுட்டு எப்படி வரும்போது இந்த சேலஞ்சஸ் இதெல்லாம் எனக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரு காரணம், நான் அந்த பயிற்சி பண்ண யோகா கேம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட். எனக்கு மனசுல ஒரு உறுதி, சரி இந்த கஷ்டம் வருதா, சரி ஓகே, ஒரு சில நாளைக்கு நமக்கும் அந்த சோகம் வரும், எல்லாம் வரும், இதெல்லாம் வரும், பட் இதெல்லாம் மீறி நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு மனசுல ரொம்ப தீவிரமா இருக்கும். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு நிறைய வந்ததுக்கு காரணம் இந்த யோகா பண்ணணும், இந்த பிராணாயாமம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ விட்டு விட்டு பண்ணாலும் எனக்கு நான் தொடர்ந்து அதை விடாத நான் பாட்டுக்கு எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ நான் கல்யாணம் நடக்கிறப்போ நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். தென் 2005ல எனக்கு அந்த டீச்சர்ஸ் கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. அந்த இன்ஃபேக்ட் எனக்கு கிடைச்ச குருமார்களை நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஏன்னா அவங்கதான் என்ன புஷ் பண்ணுவாங்க, ஜோதி நீ இவ்வளவு நல்லா பண்றீங்க, நீ படிக்கணும், நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு புஷ் பண்ணதுனாலதான் டிப்ளமா கோர்ஸ் படிச்சேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சேன். அதுக்கப்புறம் பாட்டும் யோகமும் எனக்கு வந்து கூடவே வரும். அது சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் பண்ணுவேன். எனக்கு என்னெல்லாம் ஒரு இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு சஸ்டெயின்டா என்னதான் லைஃப்ல சேலஞ்சஸ் வந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஒரு மனசுல திருப்தி கொடுத்ததுனால நான் விடாத, நான் எப்பப்பெல்லாம் முடியுமோ அது எப்படியாவது என் வேலைகளை முடிச்சுட்டு அந்த ப்ராக்டிஸை விடாத நான் பண்ணிட்டு வந்துதான் இன்னைக்கு இந்த நிலைமையில என்ன கொண்டு வந்தது. இந்த தீவிரமான இந்த ஆன்மா தேடல் எப்ப வந்தது அப்படின்னாக்க ஒரு ஸ்டேஜ் நமக்கு எல்லாருக்கும் வந்து போரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இடம் வரும்போதுதான் இந்த மெடிடேஷன்ங்கிற வார்த்தை எனக்கு ஒரு 2007 and 2008ல ஒருத்தர் இன்ட்ரடியூஸ், வெங்கட் கணேஷன் ஒருத்தர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. அவரும் இந்த மாதிரி அவர் பிசியோதெரபிஸ்டா இருந்தாலுமே அவருக்கு மெடிடேஷன்ல கொஞ்சம் ஆர்வம் உண்டு. ஸோ அவரோட தான் நான் முதல்ல வந்து ஜஸ்ட் பிராணாயாமம் பண்ணிட்டு நாங்க மெடிடேஷன் பண்ணோம். அது பண்ணினோம், பட் எனக்கு பெருசா ஒரு மாற்றம் வரல. பட் ஆனா அது பிடிச்சது, அந்த அமைதியா கண்ணை மூடிட்டு உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்குள்ள ஒரு ஆற்றல், ஒரு மாற்றம் தெரிஞ்சது, என்னுடைய பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அவ்வளவுதானே தவிர நான் பெருசா ஒன்றும் என்னமோ ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எல்லாரும் எதிர்பார்க்கணும் தியானம் பண்ணா அது தெரியும் இது தெரியுங்கிற மாதிரி அந்த சமயத்துல நான் சொல்றேன் 15 இயர்ஸ் பேக் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி தாண்டி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டுக்கு போயிட்டு வந்தேன். பட் வென் ஐ மெட் பிரதீப் விஜய் சார் அந்த மார்ச் மாசம் மீட் பண்ணப்பதான் உண்மையாவே எனக்கு வந்து இந்த தியானம்ங்கிறது எவ்வளவு ஈஸி, எவ்வளவு சிம்பிள். அண்ட் அந்த இந்த சூதிங் மியூசிக் ஒண்ணு வரும்பொழுது அது டக்குன்னு நம்மளுக்கு அந்த மனசும் பிராணம் அப்படியே லயிச்சு போயிடும். ப்ராபப்ளி எனக்கு அந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுக்கோசரம் நான் மியூசிக்கே கேட்கறேன்னு இல்லை. பட் அந்த இசையோடு சேர்ந்து வரும்பொழுது நம்ம மனசு இயல்பாவே அப்படியே அமைதியாயிடுது, அந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம குறைய ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் எனக்கு வந்து என்னை இப்படிதான் என்னை வந்து என்னுடைய தேடல் வந்து இன்னைக்கு எனக்கு பிரதீப் விஜய் சார்ட்டு கொண்டு வந்து சேர்த்தது. பிரதீப் விஜய் சாரை பத்தி சொல்லணும்னா வெரி சிம்பிள் மேன். ஒரு டீச்சரை பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. ஆஸ் அ டீச்சர் நல்ல டீச்சர்ஸ் நம்ம கிடைக்கிறது, நல்ல குருமார்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கணும். வி ஷுட் பி வெரி பெஸ்ட். அந்த விதத்துல சார் வந்து பேஷனாலிட்டி கிடையாது, ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. இந்த கோர்ஸ் ஃபுல்லு ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீ, நாட் அ பெனி வாஸ் சார்ஜ். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இதெல்லாம் தாண்டி நாங்க வந்ததுனாலதான் இந்த ரிட்ரீட்ல நாங்க போகும்பொழுது, இன்ஃபேக்ட் இந்த ரிட்ரீட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் இருக்குது. எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்க கூட தான் இருந்தாங்க. 92 now. இன்ஃபேக்ட் எங்க அம்மா என் கூட இருந்தபோது எனக்கு மாமியார் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களும் வயசாயாச்சு. எப்படிதான் அவங்களை விட்டுட்டு நான் போறது, என்னுடைய பொறுப்பு அது, நான் அதை விட்டுட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனல் ஸ்ட்ரகிள் ஒரு 2-3 நாள் நடந்தது. பட் ஆனா அந்த ஃபயர், இந்த ரிட்ரீட்டை நான் மிஸ் பண்ண கூடாது, இது எனக்கான ஒரு தேடல், நான் இதை விடக்கூடாது, இப்போ நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா நான் போயே தருவேன். எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு, எங்க அம்மாவுக்கு அந்த ஜலம் இருந்தது இருந்தா கூட இல்லம்மா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ட்ரெயின் இருக்கேன். ஐ ஜஸ்ட் ஷட் மை செல்ஃப். இல்ல இது என்னோட ஜெர்னி, நான் அதை போய் அனுபவிச்சே தீரணும் அப்படின்ற அந்த டிசிஷன்ல போய் அங்க இறங்கினது தான். பிரதீப் சாரை பார்த்தேன், எல்லாம் மறந்து போயிட்டேன். அந்த ஆசிரமத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ அவ்வளவு அமைதியா, அவ்வளவு அழகா இயற்கையோட இணைஞ்சு இருக்கிற அந்த அற்புதமான அந்த 10 நாட்களை வந்து என் லைஃப்ல நான் வந்து மறக்கவே முடியாது. சார் சொன்னேன், this is the best gift you can give to you. 100க்கு 100 இந்த வாழ்க்கையில எனக்கு ஒரு பரிசு, சிறப்பான பரிசு எதுன்னு கேட்டாக்க this retreat அப்படின்னு தான் நான் சொல்றேன். இது ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்னு தேடிச்சு நம்ம எங்கெல்லாமோ தேடுறோம். அந்த தேடல் நமக்குள்ளதான் இருக்கு. அது நம்ம அந்த தனிமையில போய் 1 நாள் 2 நாளா இருந்தா கூட அங்க போய் இருந்து நம்மளோடயே இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள், நம்ம என்னெல்லாம் சாதிச்சிருக்கோம்
எப்படி கடந்து வந்த பாதையில எப்படிலாம் வந்திருக்கோம், எவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கோம், நம்மளுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஆத்மபூர்வமா நம்ம உணர முடியும். அந்த 10 daysல வந்து நிறைய பேர் சார் கூட கேட்பேன், இமோஷனல் இம்பேலன்சஸ் வரலாம், சில பேருக்கு வீட்டை விட்டுட்டு வந்திருக்கோமே இதெல்லாம் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 days நான் எதை பத்தியுமே யோசிக்கல. மை ஃபேமிலியோ, சன்னோ, இல்ல எங்க அம்மாவோ, நான் எதையுமே யோசிக்கல. இவன் மை மதர் வாஸ் நாட் வெல், நான் எதுவும் யோசிக்கல. அந்த நிமிஷம் அங்க இறங்கி அந்த ரூம்குள்ள போயிட்டு வெளியில வந்து இந்த எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆன்லைன்லயே நாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். சோ அந்த ஒவ்வொருத்தரும் வரும் பொழுது பர்சனலா நாங்க பார்க்கும்போது இந்த ஹாப்பினஸ், ஏன்னா யாரையும் நாங்க முன்னமே எங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த 30 பேரும் ஒவ்வொருத்தரும் வரைச்சு அந்த பேரை சொல்லி சொல்லி அவங்க வரும்பொழுது த ஹாப்பினஸ், த ஜாய், இந்த சந்தோஷம் நீங்க பார்க்கணும். அந்த கண்ணுக்கு தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கண்ணுல ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஓ திஸ் இஸ் ஜோதி, இது ஜோதி, இது மாதவி, இது சுமதி அப்படின்னு நாங்க எல்லாரும் கட்டிண்டு அந்த அவ்வளவு சந்தோஷமா, அதாவது முன்ன தெரியாதவங்களோட அந்த ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம், அந்த உண்மையான சந்தோஷத்தை எங்களால உணர முடியும். அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிகினிங். அண்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சது அன்னைக்கு ஈவினிங் சாரோடைய அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் செஷன் ஒவ்வொருத்தரும் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்ப நான் பார்த்தேன் 30 பேரும் எவ்வளவு அழகான ஒரு பேக்ரவுண்ட்ஸ், எவ்வளவு ஒரு சாதனைகள், எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு தெரிஞ்சது. அப்பதான் நான் உணர்ந்தேன், சரி நம்ம ரொம்ப எல்கேஜில இருக்கணும், நிறைய ஸ்வாத்தியாயம் எல்லாம் பண்ணணும், நிறைய கத்துக்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், பண்ணி நம்மளும் அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சது. அதனால சொன்னேன் ஒரு குரூப்னு நம்ம போகும்பொழுது we are motivating each other. ஸோ நான் எல்லார பத்தியும் நான் கேட்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு, நல்ல ஒரு சத்சங்கத்தை நம்ம சேர்ந்திருக்கோம், எவ்வளவு அழகா ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் ஷேரிங் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் டேல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாடம் அது. ஒவ்வொரு நாளும் சார் வந்து எங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸ் ஈவன் தோ நாங்கள் ஃபுல் மௌனம், செல்போன் கிடையாது, எதுவும் கிடையாது, ஃபுல் மௌனம். அண்ட் காலையில 3 மணிக்கு நாங்க எழுந்திருக்கணும், எழுந்து 4 மணிக்கு அந்த மெடிடேஷனுக்கு போகணும். 4ல இருந்து 6 மெடிடேஷன் ரொட்டீன் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த கிளைம்பிங், அந்த சின்ன மலையா இருந்தாலும் அது ஏறி போகணும், எல்லாம் இருந்தது. ஸோ அவங்கவுங்க பார்த்தா டக்கு டக்குன்னு வந்துருவோம் நாங்க. ஸோ அந்த யாரும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவங்கவுங்க அலாம் அடிச்சு எழுந்து குளிச்சு ரெடி ஆகி அந்த ஹெர்பல் டீயை சாப்பிட்டு நாங்க கடகடகடன் போயிடும். 3:30 மணிக்கு அங்க ஹால் ஃபுல் ஆயிடும், அகஸ்தியர் பெருமைக்குள்ள ஹால் ஃபில்லப் ஆயிடும். அண்ட் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 2 days கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டில் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. பட் ஒன்ஸ் சார் வந்து தேர்ட் ஆஃப் த ஃபோர்த் கிறிஸ்டல் கொண்டு வச்சார். அந்த சாரோட கிறிஸ்டல் வச்ச உடனே எனக்குள்ள அந்த கிறிஸ்டலை நான் ஃபர்ஸ்ட் கேஸ் பண்ணும்போது அந்த இன்டென்ட் சொல்லிட்டு அவர் கேஸ் பண்ண சொன்னப்போ அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். அதுக்கப்புறமே அந்த என்னுடைய மெடிடேஷனுடைய எம்டினஸ் ஆஃப் மைண்ட், அதாவது மெடிடேஷன்னா ஒண்ணுமே இல்லை, சும்மா உட்காருன்னு சொல்றோம், நிச்சயமா என்னால சும்மா உட்கார முடிஞ்சது. அந்த கிறிஸ்டல்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்னால என்னோட டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த மெடிடேஷன் ரொம்ப 100க்கு 100 நான் உணர்ந்தேன். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், இன்ஃபேக்ட் சில சமயம் 3 மணி நேரம் கூட எங்களை தியானத்துல உட்கார வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 மணி நேரம் நாங்க தியானம் பண்ணோம். அது எப்படி பண்ணணுங்கிறதே தெரியல. அந்த மௌனம், அந்த தியானம், அந்த உணவு தான் நான் சொல்லணும். அந்த சாப்பாடு வந்து டீடாக்ஸ் ஃபுட் வாஸ் எக்ஸலண்ட். ஃபுட்னு வரும்போது நான் பர்வதம் மேம் வந்து கண்டிப்பா சொல்லணும். பர்வதம் மேம் வந்து அவ்வளோ அழகா எஃபர்ட் எடுத்து கேர் எடுத்து ஒவ்வொரு மீலுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஹெர்பல் டீக்கும் அந்த பிரேக் லஞ்சுக்கும் அந்த ஈவினிங் அந்த அதே மாதிரி ஜூஸஸ், நைட் டின்னரா இருக்கட்டும், அந்த வெரைட்டிஸோட அந்த ஹெல்த்தியா அவ்வளோ அழகா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது நிஜமா அற்புதமான ஒரு கேர். அதாவது ஆஸ் லேடிஸ் நம்ம வந்து நாளைக்கு என்ன சமைக்கணும் இதெல்லாம் நமக்கு தாட்ஸ் வரும். 10 நாளும் என்ன சமைக்கணும், என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் அவ்வளவு அழகா ஹெல்த்தி ஃபுட் பர்வதம் மேடம் வாஸ் ஆசம் நிஜமாவே. அது மட்டும் இல்லாத அவங்க மெடிடேஷன் சென்டருக்கு வந்து ரெடி பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த புக் அந்த கடைசி நாள் அவங்க கொடுத்த ஒரு பிரசன்டேஷன், அந்த 10 புக் எங்களுக்கு கிட்டத்தட்ட சார் வந்து ஃப்ரீயா கொடுத்த விஸ்டம் ஷேரிங் பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் படிக்கணும். அப்ப அந்த ஒவ்வொரு புக்கை பத்தியும் மேடம் பேசும்பொழுது இன்ஃபேக்ட் சார் வந்து கட் ஷார்ட் பண்ண சொன்னார். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவங்க கிட்டே இருந்து பர்வதம் அப்படின்னு அவங்க பேசும்போது அவ்வளவு ஒரு பெருமையா இருந்தது. அட் தட் ஏஜ் அவங்க 70+, அந்த ஏஜ்ல வந்து ஃபுட்டை பார்த்துட்டு டோட்டல் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இந்த புக் பிரசன்டேஷன் பார்த்துட்டு பேசும்போது நான் நினைச்சிட்டேன், இந்த வயசுல நம்ம இது மாதிரி இதோட டபுள் மடங்கு நம்ம வேலை பண்ணணும். ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர், ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான். இந்த மாதிரி வாழ்க்கையில இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒருத்தருக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ரோல் மாடலை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த வயசுல அவங்க அப்படி பண்றாங்கன்னா நம்ம அந்த லெவலுக்கு நம்மளும் ரொம்ப உழைக்கணும். வாழ்க்கையில இன்னைக்கு பிறந்தோம் நம்ம போயிட்டோம்னு இருக்கக்கூடாது,
வாழ்க்கையில உருப்படியான காரியம் ப்ரொடக்டிவா நம்ம ஒரு லைஃப்ல பண்ணோம், ஒரு 10 பேருக்கு நல்லது பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும், தீவிரமா வரணும் போது பர்வதம் மேடம் பார்க்கும்போது நான் அதை உணர்ந்தேன். அதே மாதிரி அனிகேட் சார் ரொம்ப குவாய்ட்டா இருப்பார். பர்வதம் மேடம் வந்து இன்டராக்ட் எல்லாம் பண்ணுவாங்க, நாங்க பேச முடியாது, பட் ஏதாவது வேணும்னா வந்து கேட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அனிகேட் சார் ரொம்ப குவாய்ட்டா இருப்பார், காமா அந்த லேப்டாப் வச்சு மியூசிக் போடுவார், எல்லாம் பண்ணுவார். எனிதிங் ஏதாவது பிரச்சனைன்னா அவர் வந்து சால்வ் பண்ணி கொடுப்பார். ஸோ ஒவ்வொருத்தரும் அங்க வந்து அவ்வளவு அந்த ரெட்ரீட்ல கேர் எடுத்துட்டாங்க. அண்ட் கமிங் பேக் டு ரெட்ரீட் வரும்போது அசைன்மெண்ட்ஸை பத்தி சொல்லி ஆகணும். முதல் 2 நாள் நீங்க இயற்கையோட ஒன்றி இருக்கணும், ஃப்ரீயா இருங்க, அப்புறம் புக் படிங்கன்னு சொன்னாங்க. ஸோ நிஜமாவே அங்க இருக்கும்போது எந்த ஒரு கவலையுமே இல்லாத அந்த காற்று, அந்த இயற்கையான சூழல், அந்த வில்வ மரங்கள், அந்த சன்ரைஸ் சன்செட், எங்க வேணா போய் எப்படி வேணா ஃப்ரீயா உட்காந்து இருக்கும்போது நிஜமாவே என் லைஃப்ல நான் அப்படி இருந்ததே கிடையாது. இந்த 10 நாள்ல அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது, அவ்வளவு ஒரு அமைதியா இருந்தது, ஒரு புத்துணர்வே வந்த மாதிரி இருந்தது. நான் ஒரு புதிய பிறப்பு எடுத்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த 2 நாளும், ஃபர்ஸ்ட் 2 நாளும். தேர்ட் டே சார் ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்தாரு. என்ன அசைன்மெண்ட்ஸ்னா மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா 2011 நந்தலாலா சேவா சமிதின்னு சொல்லிட்டு சென்னையில ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. என்னுடைய குரு பூஜ்ய ஸ்ரீ மதியொளி சரஸ்வதி அவங்களால ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆர்கனைசேஷன், அதுல நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா வாலண்டியரா வேலை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்துதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் டு டீச் யோகா. 2006 அவங்கள அந்த டிகிரி முடிச்ச உடனே அவங்க என்ன வந்து யோகா சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியா வந்தது. அதுக்கப்புறம் 2011 இன்ஃபேக்ட் என்ன வந்து நீ நந்தலாலால யோகா சொல்லிக் கொடுக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோகாக்கு பேரும் வச்சாங்க. அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா தர்ப்பணா. அந்த பேர் வைக்கிற அன்னைக்கு அது இன்ஃபேக்ட் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை. உனக்கு தர்ப்பணானா அர்த்தம் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியலன்னு. உடனே தர்ப்பணானா கண்ணாடி. அப்ப அந்த கண்ணாடியில நீ ஒன்ன பாத்துக்கணும், நீ ஒன்ன இவால்வ் பண்ணிக்கணும். யோகா பண்ற இல்லையா, யோகா பண்ணா போறாது, ஒன்ன நீ வந்து உயர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அன்னைக்கு அவங்க அதனால என்னுடைய ஸ்கூல் அந்த தர்ப்பணா யோகா இப்ப தர்ப்பணா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். ஸோ சார் அன்னைக்கு வந்து மார்னிங் ஐ திங்க் இட் வாஸ் த தேர்ட் டே ஆர் ஃபோர்த் டே காலையில வந்து அவர் சொன்னார், இன்னி அசைன்மெண்ட்ஸோட நேம் வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து என்னுடைய குரு பூஜ்ய ஸ்ரீ மதியோடைய சரஸ்வதி அவர்களை தான் நான் நினைச்சிட்டேன். ஏன்னா அன்னைக்கு அந்த குரு சொன்னாங்க, இன்னைக்கு இந்த குரு வந்து அதை நிஜமாவே என்னை வந்து எழுதுறது. சோ அவர் சொன்னது வந்து உன்னோட ஆட்டோபயோகிராஃபி நீங்களா எழுதணும்னு சொன்னார். கிட்டத்தட்ட இன்னும் கூட நிறைய இருக்கு, 35-40 பக்கத்துக்கு எழுதுனேன் நான். 2 நாள் டைம் கொடுத்து நீங்க எல்லாம் எழுதுங்க அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னாரு, எங்க வேணா உட்காரணும், எப்படி வேணா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பட் எந்த வயசுல இருந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஸ்பிளிட் பண்ணி அந்த வயசுல நீங்க என்ன பிரச்சனைகளை சந்திச்சீங்க, அதை எப்படி நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இப்ப இருக்கிற நிலைமை வரைக்கும் எழுத. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மிரர் ரிஃப்ளெக்ஷன் சொன்னோடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த பேரும் இதுவும் வந்து ஒரு சிங்க்ரனைஸ் ஆச்சு அப்படின்னு. தென் அது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள்ல முடிச்சேன். பெரிய மாந்தோப்பு இருக்கு, ஒரு கார்டன் மாதிரி ரொம்ப அழகான இடங்கள், எனக்கு பிடிச்ச 2-3 இடம் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்து என் கை அந்த பேனா வந்து அந்த டைரியை வச்சதுதான் எனக்கு தெரியும் நான் எப்படி எழுதுனேன் என்னன்னு. கட கட கடன் எனக்கு 3 வயசுல இருந்து இன்னைக்கு 60 வயசு வரைக்கும் எழுதி தந்தேன். அவ்வளவு விஷயங்கள் எனக்கு எப்படி நான் நினைவு பண்ணினேன் எனக்கு அது கூட எனக்கு தெரியல. பட் ஒவ்வொன்றும் எழுதிட்டு அவர் வந்து அதோட லெசன்ஸ் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதையும் எழுதணும்னு. அப்ப எழுதும்போது இதுல இருந்து நான் என்ன கத்துட்டேன் அப்படின்னு எழுதும்போது என்னுடைய வைராகியம், என்னுடைய டெடிகேஷன், என்னுடைய டிட்டர்மினேஷன், எந்த பிரச்சனையும் வந்து சோர்ந்து போகாத, சரி இதை நம்ம வின் பண்ணணும், இதுல எப்படி நான் வந்து வெளியில வரணும், இது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நான் பாடங்கள் கத்துட்டேன் அப்படிங்கிறது தான் எனக்கு நினைவு பண்ணதே தவிர, இதை எழுதும்போது சந்திச்ச பிரச்சனைகளோட பாரங்கள் எல்லாம் ஜீரோ ஆச்சு. அது நான் ரொம்ப உணர்ந்தேன். ஐயோ நம்ம கூடவா இவ்வளவு பிரச்சனைகளை கடந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம், இவ்வளவு தாண்டி வந்திருக்கோம், இன்னைக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராங்கா வந்து இந்த மெடிடேஷன்ங்கிற பாதையில நம்ம வந்திருக்கோமேங்கிற அந்த ஒரு பெருமை தான் எனக்கு வந்ததே தவிர, உட்கார்ந்து போல அழல, எதுவுமே இல்லை, கோபம் வரல, எதுவுமே வரல. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளை சந்திச்சு வந்ததை பத்தி நான் வந்து கொஞ்சம் கூட நான் வருத்தப்படல. ஏன்னா அந்த பிரச்சனைகளை நான் சேலஞ்சஸ் நான் தாண்டி வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு உறுதியோட நான் பேச முடியறது. இன்னொருத்தருக்கு நான் மெடிடேஷன் நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா இதை நீ பண்ணினதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஜெயிச்சு வர முடிஞ்சது அப்படின்னு என்னால தைரியமா சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பாடம். என்னதான் புஸ்தகங்கள் படிச்சாலுமே சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு பெரிய பாடம். அத அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நான் எழுதும்போது, என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி நான் எழுதும்போது
பல பிரச்சனைகள் வந்தாலும் பல ரூபத்து ஃபேமிலியில இருக்கும், வெளியில இருக்கும், எல்லாமே இருக்கும். எவ்வளவோ விஷயங்கள்ல ப்ரொஃபஷனலா வரும், எல்லாமே வரும். அத்தனை பிரச்சனைகளும் எனக்கு ஞாபகம் வந்தாலும் அதுல நான் என்ன பார்த்தேன், எப்படி வெளியா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே எனக்கு அப்ப தெரியல. அன்னைக்கு நான் எழுதும்பொழுது சோ பரவாயில்ல, நம்ம இவ்வளோ அழகா நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு சாதிச்சு வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு நிஜமாவே ஒரு எனக்கு நான் பெருமைப்பட்டேன். அப்பதான் அவர் சொன்னார், சார் அடுத்த அசைன்மெண்ட் கொடுத்தது வந்து உங்க மேலேயே நீங்க ஒரு பொயட்ரி எழுதணும். இது ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்ப சிரிப்பா இருக்கு. நம்மளை பத்தி நம்ம பொயட்ரி எழுதா, சரி எழுதணும், அது ரொம்ப அழகா எழுதணும், டீட்டெயில்டா எழுதணும். அதுவும் எழுதணும் நாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ப்ரிசைஸா ஒரு பொயட்ரி எழுதணும். அவர் சொன்னது வந்து லவ் லெட்டர் அப்படின்னு சொன்னார் சார். அது சொல்லும் பொழுது யாரெல்லாம் லவ் லெட்டர் எழுதிருக்கீங்க அப்படின்னு சார் கேட்டாருங்க. ஐ திங்க் ஒருத்தர் 2 பேர் தான் கை தூக்கணும், யாருமே கை தூக்கல. நாங்களே எழுதினதே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அசைன்மெண்ட்ல ஒரு சந்தோஷமும் இருந்தது, ஒரு சேலஞ்சும் இருந்தது. சோ இது எழுதும்போது நமக்குள்ள இருக்கிற நற்குணங்கள் அதெல்லாம் தெரிஞ்சது நமக்கு. வீக்னஸஸ் இருந்தா கூட அந்த வீக்னஸஸ் ஒரு சைட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம லவ் லெட்டர்னு எழுதும்போது நம்மளுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் மட்டுமே நமக்கு வரும். அப்ப அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை நம்ம நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா we become more strong. நம்மள இவ்வளவு ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் நமக்குள்ள இருக்கா, அப்ப இதை நம்ம வளர்த்துக்கணும்ல, இந்த வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தூர போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு நிறைய வந்தது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னாக்கா, நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம ஏதாவது சின்ன சமையலே பண்றோம் வீட்டுலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ரிஷியேட் பண்ணல, நம்ம எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கும் தோணும். எனக்கு இந்த ப்ராபப்ளி இந்த ஸ்கூல் டேஸ்ல இந்த மேக்ஸ்ல வீக்கா இருந்ததுனால அந்த ஒரு பயத்திலேயே இருப்பேன். அந்த பயத்தினால அப்ரிசியேஷனே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கவனிங்க சொல்லுவேன். ஸோ அந்த பேட்டர்ன் எனக்கு உண்டு. ஸோ அப்ப நான் நினைச்சிட்டேன்னா இவ்வளவு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் போய் நம்ம பெருசா நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயம் அவர் கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்ல பல விஷயங்களை நம்ம நம்மளை பத்தியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம எங்கேயோ போய் வெளியில போய் எதையோ தேடுறோம். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில போய் நிறைய விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம கிட்டேயே எல்லாம் இருக்கு, நம்ம கையில தான் இருக்குங்கிறத வந்து உணர்றதே இல்லை. அது சொன்னா கூட அனுபவபூர்வமா இந்த மாதிரி ஒரு சைலண்ட் ரெட்ரீட், இதுக்கு அந்த மௌனம் அந்த சார் பிராக்டிஸ் பண்ண சொன்னார். இந்த மாதிரி நீ வரும்போது உன்னை நீயே உணர்ந்துக்கணும், பரிபூர்ணமா உணர்ந்து நீ மாறணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த சைலண்ட் ரெட்ரீட். சோ அப்போ அதை நான் பரிபூர்ணமா உணர்ந்தேன். இவ்வளவு ஸ்ட்ராங் வாய்ஸ் இவ்வளவு அழகா நம்ம வந்துருக்கோம், இதை இன்னும் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்தது. சோ அந்த 10 days அதே மாதிரி அந்த கடைசி நாள் அவர் வந்து ஒரு ஃபைனல் லெக்சர் கொடுத்தார். அப்ப நீ இங்க இந்த 10 நாள் நீ மௌனமா இருந்துட்ட, உனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, உன்னால ஈஸியா இருந்தது. சோ இதை விட்டு நீ வெளியில போடும் பொழுது இன்ஃபேக்ட் சில நாளைக்கு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், சேலஞ்சஸ் வரலாம், அப்ப நீ என்ன பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லி. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வெளியில போன உடனே இமோஷனல் சேலஞ்சஸ் கூட வரலாம். ஏன்னா இங்க இவ்வளவு நிம்மதியா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், வெளியில போகும்போது ஏதாவது சேலஞ்சஸ் வந்து டக்குன்னு இரிட்டேட் ஆகக்கூடாது. இதெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா சார் சொன்னது வந்து எனக்கு ஐ வாண்ட் டு ஷேர். அதாவது இன்டெகிரிட்டி, தாய்மை, நம்மளோட ஒருமைப்பாடு, அது ரொம்ப முக்கியம். யார் பாக்குறா பார்க்கல, உனக்கு உன்னை நீ மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச, உன்னை உயர்த்திக்கணும், வாழ்க்கையில உன்னுடைய குணாதிசைகளை உயர்த்திக்கணும், பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம வளர்த்துக்கணும். அப்படின்னாக்க நமக்கு நாமே உண்மையா இருக்கணும். யார் இருக்கா பாக்குறா போல தியானம் பண்ணுனா அடுத்தவங்களுக்கோசரம் நம்ம தியானம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கோசரம் நான் மௌனம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கோசரம் நான் சாப்பிட்றேன் சாப்பிடாம இருக்கக்கூடாது. எதுவுமே உனக்காக உண்மையா நீ பண்ணணும், அந்த இன்டெகிரிட்டி வரணும். அப்பதான் அந்த கேரக்டர் பில்ட் ஆகும். கேரக்டர் பில்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில. இந்த ஜென்மாவும் முடிக்கணும், இந்த என்லைட்மெண்ட் நல்லபடியா வரணும், அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரணும்னா கேரக்டர் பில்டிங் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் எனக்கு. அதே மாதிரி ஆனஸ்டி, எது செஞ்சாலும் அதுல நேர்மை இருக்கணும், உண்மையா இருக்கணும். நம்ம இந்த இன்டெகிரிட்டி ஆனஸ்டி பத்தி ரொம்ப அழகா பேசினேன். அடுத்தது, நீ தினமும் ஒரு சுவாத்தியாயா, புஸ்தகத்தை படிக்காத நான் தூங்கக்கூடாது, தியானம் பண்ணாலும் நான் தூங்கக்கூடாது. இந்த 3 விஷயங்களும் ரொம்ப சின்சியரா கடைபிடிச்சுட்டா நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். யூ ஷுட் பி சின்சியர், சீரியஸ், சோ தட் யூ ஆர் சக்சஸ்ஃபுல். இந்த 3 எஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க கட்டாயமா ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி தேர் ஃபார் யூ அப்படிங்கிறது அந்த ஃபைனல் லெக்சர்ல ரொம்ப அழகா சொல்லி முடிச்சாரு. 10th டே வந்து என்னுடைய கோர்ஸ் முடிச்சு நான் ட்ரெயின்ல ஏறும்பொழுது, ஜோலார்பேட்ல ட்ரெயின்ல ஏறும்போது, ட்ரெயின்ல பெரிய பொட்டி எல்லாம் இருக்குன்னு நான் ஏறுறேன். நான் என்னோட சீட் நம்பர் 81 சொல்லிட்டு போறேன். அங்க சீட் இல்ல. ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும், அந்த குழந்தை அப்கோர்ஸ் ஒரு 4-5 வயசு இருக்கலாம், கொஞ்சம் பெரிய குழந்தையாவே இருந்தது. அவங்க வந்து அந்த பட்டின அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்தது. நான் சொன்னேன் 81 என்னோட சீட். சாரி மேடம், என் குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு 1/2 an hour வெயிட் பண்ண சொன்னாங்க.
இதே பழைய ஜோதி அண்ணன் நான் ஒரு சண்டை போட்டுருப்போம். அது எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா நான் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு ரிசர்வ் டிக்கெட்ல நம்ம ஏறணும், அதுவும் இவ்வளவு பெரிய பொட்டி பேக் எல்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நம்ம கிளம்பி ட்ரெயின்ல ஏறி இருக்கும். இந்த மாதிரி சொல்லும்போது ஒரே ஒரு செகண்ட் நான் சொன்னேன், சரி. அப்புறம் இந்த பக்கத்துல கொஞ்சம் கேப் இருந்தது, பேசாத உட்காந்து. அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுத்து ஒரு பேசஞ்சர் வர, மேடம் இது என்னோட சீட் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 81 என்னோட சீட், அந்த குழந்தை அவங்க தூங்குறாங்களே என்னன்னா. அவர் அந்த குழந்தையை பார்த்துட்டு அவர் எப்போ எழுந்து போறாரு எனக்கும் தெரியல. சோ ப்ராப்ளி எனக்கு முன்னாடி ஏறிட்டாரா இருக்கும். அவர் வந்து உடனே குழந்தை தூங்குறாங்களா, சரி மேடம் நான் கொஞ்ச நேரம். அவர் கிட்டத்தட்ட நாங்க சென்னை வர வரைக்கும் அவருக்கு சீட்டே இல்லை. இவங்க ஹாஃப் அன் அவர் கழிச்சு அந்த குழந்தை எழுந்தாங்க, மடியில தூக்கி வச்சுக்கிறேன்னாங்க. அவருக்கு உள்ள போக முடியல. ஸோ த்ரூ அவுட் த ஜேர்னி டில் ஐ கேம் டு சென்னை நான் வர மாட்டோம். நாங்க 2 பேரும் சீட்ல வந்து அரைமுறையா உட்காந்து தான் வந்தோம். இது ஏன் சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னுடைய ட்ரீட்டை முடிச்சுட்டு நான் ட்ரெயின்ல வந்ததுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் மாத்திரம் தான் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். அவங்க அதை பத்தி கவலையே படல. எதை சொல்ல வரேன்னா, அவங்களோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருந்தது. அவங்க கவலையே படல, இவங்களுக்கு சீட் இல்லை, இவங்க 2 பேரும் இப்படி சீட் இல்லாத இப்படி கஷ்டப்படுறாங்களேங்கிற அந்த கவலையே இல்லாததுக்கு அவங்க உட்காந்துருந்தாங்க. சோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நான் ட்ரீட்டை முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டெஸ்ட். திரும்பி வந்த உடனே ஒரு 2-3 டேஸ் வந்து என்னால அந்த மௌனத்தை கலைக்கவே முடியல. அதே மாதிரி சாப்பிடவும் முடியல. இந்த ரெகுலர் ரைஸ் அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு, அதை பார்த்தாலே ஏதோ ஒரு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த அமைதியாவே இருக்கணுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு என்னோட நார்மல் சீக்கு நான் வரதுக்கு. பட் போஸ்ட் த ரிட்ரீட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்க, எனக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு சந்தோஷம். ஒரு ஐம் வெரி, அதாவது செலிப்ரேட் லைஃப் அண்ட் சார் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவார். ஸோ ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை லைஃப். ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த பேக்கேஜஸ் சொல்லுவோம் இல்லையா, மனசுல பாரங்கள் அதெல்லாம் இல்ல. பிரச்சனை ஏதோ வருது போறது, பட் அதை நான் ஒன்றும் பெருசா படுத்திக்கல. அந்த பிரச்சனை வருதா, சரி குவாய்டா சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லைட்னஸ், ஒரு லைட்டா என் மனசு இருக்கு. கேத்தலோக்கில சொன்னா ரொம்ப மனசுல பாரமே இல்லாம ரொம்ப குவாய்டா இருக்கேன். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ரிலிஜியஸா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். படிக்கணும், புத்தகத்தை படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது படிச்சுப்பேன். சரி சொன்னது நம்ம கரெக்டா அந்த டைம் டேபிள் போட்டு பண்ணணும். அது மாதிரி மெடிடேஷன், என்னோட சுவாத்தியாயம் என்ன போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபேக்ட் இந்த 1 மந்த் சுவாத்தியாயம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல கொடுக்கறது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு எங்களுக்கு. இந்த டிஓடி முடிய போறதே இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காதே அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு குறைதானே தவிர, ஏன்னா இது வந்து எங்களை இன்னும் இன்னும் மோட்டிவேட் பண்ணி எங்களை பெட்டர் வெர்ஷனா ஆக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த டிஓடி வாஸ் அன் எக்ஸலண்ட் கோர்ஸ், ஒரு எக்ஸலண்ட் பிளாட்ஃபார்ம். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு சர்டிபிகேட் இல்ல, ஒரு இவல்யூஷனுக்காக, பர்சனல் இவல்யூஷனுக்காக கட்டாயமா அதை அட்டென்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுத்தாதான் நம்மள உயர்த்திக்க முடியும், இந்த வாழ்க்கை சக்கரத்திலிருந்து விடுபடுத்திக்க முடியும், ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்டும் அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆழமான ஒரு கருத்து. இப்ப என்ன, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச இன்னொரு பெரியன்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ்ல நானும் அவங்க எல்லாரும் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கணும், நம்ம பண்ணலாம். ஸோ இப்ப வந்து வாரத்துல 3 நாள் 8:30 to 9:30 இப்போ மெடிடேஷன் அண்ட் ஒரு 10 minutes wisdom sharing. ஸோ இப்போ நான் கத்துனதை ஒரு 10 பேருக்காவது சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு சீரியஸா நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுல என்னன்னாக்க, எனக்கு இன்னுமே நான் பெட்டர் படுத்திக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும், அவங்களுக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். ரொம்ப நன்றி. இந்த 1/2 மணி நேரம் நான் அந்த 10 நாள் நான் ரீலிவ் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள். அது நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அந்த ரிட்ரீட்ல போய் அட்டென்ட் பண்ணது, பிரதீப் சாரோட இருக்கும்பொழுது அந்த ரிட்ரீட் வேற, நம்மளா போய் 5 நாள் இருக்கிறதோ இல்ல 3 நாள் இருக்கிறதோ அது வேற. பிரதீப் சாரோட அந்த ரிட்ரீட்ல இருக்கும்போது டெஃபினெட்லி இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். நீங்க எல்லாரும் சான்ஸ் கிடைச்சா அடுத்த டிஓடில நிச்சயமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கத்துக்கோங்க. பிரதீப் சாரோடைய லேர்னிங்ஸை ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ வெரி மச்.